ட்ரம்ப் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது தான் உலகமே எதிர்பார்த்துட்டு இருக்கு. ட்ரம்ப் அவர்கள் பேச போகிறது மட்டும் கிடையாதுங்க. இன்றைக்கி இந்தியாவில் நடக்கக்கூடிய மீட்டிங்காக இருக்கட்டும், ஸ்டார்மர் அவர்கள் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர்னுடைய மீட்டிங்காக இருக்கட்டும், இப்படின்னு சொல்கிற பல மீட்டிங் அப்படிங்கிறது இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்காவினுடைய யுத்தத்தை பேஸ் பண்ணி இருக்குது. பஹ்ரைன் நாங்கள் யுத்தத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி அவங்க ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அஸ் யூஷுவலாக எவ்வளோ மிசைல் வந்துச்சு, எவ்வளோ ட்ரோன்ஸை நாங்கள் அடித்தோம் அப்படிங்கிற லிஸ்ட்டை கொடுத்துட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் முக்கியமான சில அப்டேட்ஸ் அப்படிங்கிறதும் வந்திருக்கு. என்னென்ன அப்படிங்கிறதுலாம் இந்த ஒரு பதிவிலும், ட்ரம்ப் அவர்கள் பேசின பிறகு என்ன பேசியிருக்காரு, என்ன சொல்லியிருக்காரு, மனுஷன் எவ்வளவு உண்மையை சொல்லியிருக்கார் அப்படிங்கிறதையும் சில பதிவுகள் வழியாக பார்க்கலாம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சீஸ்ஃபயர். இப்போது எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறது இந்த சீஸ்ஃபயர் தான். எல்லாருமேனா மேற்குலக நாடுகள். ஏன் இந்த சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது தேவைப்படுது? பொதுவாக ஒரு நாடு இன்னொரு நாட்டை அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த நாட்டுக்கு எதிராக ஒரு நாடால் யுத்தம் செய்ய முடியலை, இல்லை இந்த யுத்தத்தால் நிறைய மனிதர்கள் கொல்லப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில நாடுகள் சேர்ந்து இரண்டு நாடுகள்கிட்ட சொல்லுவாங்க, இப்போதைக்கு யுத்தம் செய்ய வேண்டாம், உங்களுக்குள்ள 1000 பிரச்சனைகள் இருக்கலாம், அதை பேசி முடிக்கிறதுக்கு ஒரு கால தாமதம் எடுத்துக்கோங்க. அந்த கால தாமதம் ஒரு 5 days, ஒரு 10 days, 2 months, இதை நீங்கள் சீஸ்ஃபயர் டேயாக அறிவிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இரண்டு நாடுகள் அதற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும். ஏன்னா பேச்சுவார்த்தை வழியாக எந்த ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தாலுமே பேச்சுவார்த்தை வழியாக முடிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய கருத்தும். அந்த பேச்சுவார்த்தைக்கான ஒரு கேப் தான், யுத்தம் நடக்காமல் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய அந்த கேப்பை தான் சீஸ்ஃபயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 1 வருடத்திற்கு 2 வருடத்திற்கு இப்படின்னு சொல்கிற சீஸ்ஃபயர்லாம் இருக்குது, இல்லை 2 தினங்களுக்கான சீஸ்ஃபயர் அப்படிங்கிறதுலாம் இருக்குது. பட் இந்த இடத்துல சீஸ்ஃபயரை யார் கேட்டுட்ருக்காங்கன்னா அரபுலக நாடுகள் கிடையவே கிடையாது, ஈரான் கிடையவே கிடையாது, அமெரிக்கா எஸ். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் சீஸ்ஃபயர், ஆமாம் ஈரானுடைய தலைவர் என்கிட்ட வந்து கேட்டார், எப்பா எனக்கு எப்படியாவது ஒரு சீஸ்ஃபயர் உருவாக்கி தாங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாருன்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து அவருடைய ட்ரூத் சோஷியல் மீடியாவில் சொல்கிறாரு, ராய்டர்ஸில் அவங்களுடைய அந்த அறிக்கையில் சொல்கிறாரு, இப்படின்னு சொல்கிற பல இடங்களில் அவர் பதிவு பண்ணுறார். இப்படி பதிவு பண்ண உடனே ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர்கிட்ட போய் கேட்குறாங்க, உண்மையிலேயே நீங்கள் சீஸ்ஃபயருக்காக அமெரிக்காட்ட போய் கேட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது அது ஃபால்ஸ், நாங்கள் கேட்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எங்களுக்கு தேவை சீஸ்ஃபயர் கிடையாது, இந்த ரீஜன் முழுவதுமாக இருக்கக்கூடிய யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறது தான். யுத்த நிறுத்தம் அப்படிங்கிறதும் யுத்தம் தற்காலிகமாக நிறுத்தம் அப்படிங்கிறதுக்கும் இடையில் நிறைய வித்தியாசம் இருக்குது. தற்காலிகம் அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தை தான் வித்தியாசம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தப்பு. ஸோ இங்கே யுத்தம் முழுவதுமாக நிறுத்தப்பட வேண்டும், ஈரானை அடுத்ததாக அமெரிக்கா அடிக்காது அப்படிங்கிற கேரண்டி கொடுக்கணும், எங்கள் நாட்டில் நடந்த இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு நஷ்ட ஈடு அப்படிங்கிறது கொடுக்கப்பட வேண்டும். இதுதான் ஈரானுடைய ஸ்டாண்ட். ஆனால் இன்றைக்கும் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்த யுத்தத்தை வந்து சீஸ்ஃபயர் கேட்டாங்க அப்படின்னு சொல்லி போய் சொன்னது இன்னொரு விஷயத்த சொன்னார். அதன்னு பார்த்தா நாங்கள் ஈரானுக்குள்ளே முழுதுமாக போய் அடிக்க போகிறது கிடையாது, நாங்கள் சீக்கிரமாக அடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பிடுவோம், வேணும்னா திரும்பி வருவோம் அப்படிங்கிறார். அதாவது இப்போதைக்கு அமெரிக்கா இந்த யுத்தத்தை நிப்பாட்டிட்டு வெளியில் ஓடணும். இதுக்கு மேலே அமெரிக்கா ஈரான் யுத்தத்தை செஞ்சாங்கன்னா ஏகப்பட்ட இழப்புகள், நிறைய சிக்கல். அமெரிக்காவினுடைய அதிபருக்கு 36% தான் அங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அப்ரூவல் ரேட்டிங் இருக்குது. ஸோ நவம்பரில் அவங்களுக்கு மறுபடியும் ஒரு மிட்டம் எலெக்ஷன் ஒன்று வரும். அந்த எலெக்ஷனில் இவங்க தோத்துட்டாங்கன்னா அது வேற பெரிய சிக்கலாக மாறிடும். அதுக்கு மத்தியில் அமெரிக்காவினுடைய அதிபர் பொய் மட்டும்தான் பேசுவார், உண்மையை பேசவே மாட்டார் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் என்னன்னா, உங்கள் அஜெண்டா தான் என்ன, எதுக்காக இந்த யுத்தம் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லி கோர் சப்ஜெக்ட்லேயே கை வச்சிட்டாரு. இது எல்லாமே அமெரிக்காவுக்கு எதிராக மாறிட்டே இருக்குது. அப்போ ஸ்டார்மர் அவர்கள் எது எடுத்தாலும் சரிங்க, அமெரிக்காவினுடைய உற்ற நண்பனாக யூகே இருந்துக்கிட்டே இருக்கும். வேறு ஒன்றுமே இல்லைங்க, பெக்கிங்ஹாம் பேலஸ்லேருந்து ஒரு அறிவிப்பு வருது, எஸ் ராஜாவும் ராணியும் அமெரிக்காவுக்கு வராங்க, அமெரிக்காவுக்கு வந்து சில செலிப்ரேஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த அளவுக்கு அமெரிக்காவும் யூகேயும் பெரிய அளவில் உறவாடி கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் ஸ்டார்மர் அவர்கள் யூகேனுடைய பிரைம் மினிஸ்டர் இன்றைக்கி ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க, இது எங்களுடைய யுத்தம் கிடையாது, இந்த ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா யுத்தம் அப்படிங்கிறது எங்களுடைய யுத்தம் கிடையாது, எனவே இந்த யுத்தத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது, இந்த யுத்தத்துக்குள்ளே எங்களை யாராலையும் இழுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறார். இவ்வளவு நாள் அமெரிக்காவினுடைய அதிபர் ட்ரம்ப் அவர்கள் கேட்டதற்கு யூகேனுடைய பிரைம் மினிஸ்டரோ பிரான்ஸோ எதுவுமே பதிலளிக்காமல் இருப்பது இது முதல் தடவை. அப்போ யாருக்குமே ட்ரம்ப் அவர்கள் இந்த யுத்தத்தை செய்கிறது, இந்த யுத்தத்தை கண்டினியூ பண்ணுறது பிடிக்கவே இல்லை. இப்போ ஸ்டார்மர் அவர்கள் இன்னைக்கு 1ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 வந்து இப்படி ஒரு பதிலை சொல்ல வேண்டும் அப்படிங்கிறது இருக்கா, இந்த யுத்தத்துக்குள்ளே எங்களை இழுக்க முடியாதுன்னு சொல்கிறார். அப்போ ஏதோ ஒரு சக்தி இந்த யுத்தத்துக்குள்ளே நிறைய நாடுகளை இழுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கு. அது ட்ரம்ப் அவர்களாக இருக்கலாம், அமெரிக்காவாக இருக்கலாம், அமெரிக்காவை ஆட்டுவிக்கக்கூடிய நபர்களாக இருக்கலாம், அதெல்லாம் நமக்கு தெரிய வேண்டிய தேவையில்லை. பட் இந்த யுத்தத்தை 3 நாடுகளுடைய யுத்தம் அப்படிங்கிறது இல்லாமல் 3வது உலகப்போர் யுத்தம் அப்படிங்கிற அளவுக்கு இதை திசை திருப்புவதற்கான முயற்சிகளை சில நபர்கள் சில சக்திகள் செய்கிறார்கள். அதுக்கு நாங்கள் அசைந்து கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்மர் அவர்கள் சொல்கிறார்.
பிரான்ஸ் நேற்றே சொல்லிட்டாங்க எங்களுடைய ஏர் ஸ்பேஸில் உங்களுக்காக ஓப்பன் பண்ணி தர முடியாதுன்னு. அதனால தான் பிரான்ஸையும் யூகேயும் போட்டு விளாசுனாரு ட்ரம்ப் அவர்கள். ஆனால் இன்னைக்கு பிரான்ஸும் ஜப்பானும் சேர்ந்து ஒரு அக்ரிமெண்ட் பண்ணுறாங்க. ஃப்ரீ நேவிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் பகுதியில் நேவிகேஷன் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஓப்பன் பண்ணுறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறாங்க. சரி, அரபுலக நாடுகள் தான் அடிக்கிறாங்களே. பஹ்ரைன் எதுக்காக அடி வாங்குது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். பஹ்ரைனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நான் முதலே சொல்லிட்டேன், அங்கே அமெரிக்காவினுடைய 5th ஃப்ளீட் இருக்குது. அமெரிக்காவினுடைய 5th ஃப்ளீட்டை மட்டும் அமெரிக்கா காலி பண்ணி நாங்கள் பஹ்ரைனை விட்டு காலி ஆகிறோம் அப்படின்னு சொன்னால் 90% அமெரிக்காவால் கல்ஃப் நாடுகளை கண்காணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இந்த 5th ஃப்ளீட் தான் அவங்களுடைய 3வது கண் மாதிரி அமெரிக்காவினுடைய. அப்படிப்பட்ட இடத்துல பஹ்ரைன் அங்கே ஒரு ஏர்பேஸ் வச்சுருக்காங்க, ஒரு நேவி பேஸ் வச்சுருக்காங்க அப்படிலாம் சொல்லும்போது ஈரான் அங்கே அடிக்கிறாங்க. ஈரான் அடிக்கும்போது பஹ்ரைன் திருப்பி அடிக்கிறாங்களான்னு பார்த்தா கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அமெரிக்க படைகள் ஈரானுக்கு எதிராக இன்டர்செப்டார்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஏவி விடுறாங்க. ஆனால் இன்னைக்கு பஹ்ரைன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காங்க, நாங்கள் ஒரு பொசிஷனில் இருக்கோம், அந்த பொசிஷன் எந்த சக்திக்கும் அப்பாற்பட்டு நடுநிலைமையாக யுத்தத்துக்கு சம்பந்தமே இல்லாத இடத்துல இருக்கணும்னு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சோழியை முடிச்சிட்டாங்க அமெரிக்காவினுடையது. அப்போது பஹ்ரைனுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவ்வளோ அடி வாங்கிருச்சேப்பா பஹ்ரைன், திருப்பி அடிக்க வேண்டியதானப்பா அப்படின்னு சொல்லி யாராவது கேட்டாங்கன்னா அது முட்டாள்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க பஹ்ரைன். ஏன்னா இந்த யுத்தம் எங்களுக்கானது கிடையாது. இந்த யுத்தத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் காரணம். ஈரான் அடிக்கிறாங்க. எஸ், ஈரானுடைய நம்பிக்கை குறைந்து விட்டது, ஈரான் எங்களுக்கு எதிராக தாக்குதல் நடத்திட்டாங்க. ஆனாலுமே பஹ்ரைன் சொல்கிறாங்க நாங்கள் யுத்த சைடுக்கு போக விரும்பலை அப்படின்னு சொல்லி. ஏன்னா பஹ்ரைனுக்கு தெரியும் இதற்கான கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு சொல்லி. பஹ்ரைனுக்கு மட்டும் தெரியாது, ஒட்டுமொத்தமான அரபுலக நாடுகளுக்கு தெரியுமா. ஆனால் சவுதி அரேபியா அப்படி கிடையாது. சவுதி அரேபியா இதை ஒரு காரணமாக வச்சு செம்மையாக ஈரானை வச்சு செஞ்சிடலாம் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அதனால் ஏகப்பட்ட விஷயங்கள் அமெரிக்கா கூட சேர்ந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அதுவுமே அரபுலக நாடுகள் ஒன்றிணைந்தார்கள் என்றால் சவுதி அரேபியா வேறு வழியே இல்லாமல் அமெரிக்கா நீ அடிக்காதப்பா அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்படும். சரி, அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது திறக்கப்படுமான்னு கேட்டால் இல்லை. IRGC சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் திறப்பதற்கான எண்ணம் எங்ககிட்ட இல்லை, ஃப்ரீ நேவிகேஷன் எங்களால் இப்போதைக்கு கொடுக்க முடியாதுன்னு சொல்லி. ஒன்றுமே வேணாங்க, ஒரு 4 நாடுகள் சேர்ந்து பாகிஸ்தானில் வச்சு ஒரு மீட்டிங்கை போட்டு கண்டிப்பாக மீடியேட்டராக நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் சொன்னதாக செய்திகள் வெளியானதல்லவா. அதில் முக்கியமான முதல் நாடு பாகிஸ்தான், 2வது முக்கியமான நாடு எதுன்னு கேட்டிங்கன்னா துருக்கி. துருக்கிக்கும் ஈரானுக்கும் சண்டை கிடையாதுல்ல. துருக்கி மீடியேட்டராக வேலை செய்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. துருக்கிக்கு எதிராக ஈரான் 2-3 ட்ரோனை வீசினாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா கூட துருக்கியும் ஈரானும் நேரடி சண்டையில் ஈடுபடவே இல்லை. அப்படிப்பட்ட துருக்கியினுடைய 13 கப்பலை இன்னும் ஈரான் அவங்களுடைய ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகிறதுக்கான அனுமதியை கொடுக்காமல் வைத்திருக்கிறார்கள். இன்னைக்கும் துருக்கி பேசிட்டு இருக்காங்க, எப்பா ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா அட்லீஸ்ட் ஒரு 10 கப்பலையாவது விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் வழியா நட்பு நாடுகள், மீடியேட்டர் நாடுகள், இந்த நாட்டுக்கே அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஈரான் அமெரிக்காவினுடைய சொல்படி நாங்கள் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விட்டுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்களா? வாய்ப்பு இல்லை ராஜா. இங்கே தான் ஈரான், IRGC எல்லாரும் ஒரே லைனில் நிற்கிறாங்க. மீடியேட்டராக ரஷ்யா வந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கான செய்தி சுட 1ஆம் தேதி கரெக்டாக இரவு ஒரு 9 மணிக்கு வந்த செய்தி தான், ரஷ்யாவை நாங்கள் மீடியேட்டராக அக்செப்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி ட்ரம்ப் அவர்கள் ஏதோ பேச போகிறாரு, ரஷ்யா மீடியேட்டராக வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி எல்லாமே பரபரப்பாக உலக அரசியலில் பெரும் விஷயங்களாக மாறி வருகிறது. அடுத்ததாக ஈரானுடைய சுப்ரீம் லீடர் முஜ்தபா கமேனி அவர்கள். இந்த முஜ்தபா கமேனி அவர்கள் உயிருடன் இருக்கார் அப்படிங்கிறத மறுபடியும் இன்னைக்கு ஈரான் சொல்கிறாங்க. அவர் நலமுடன் இருக்கிறார், ஆனால் பப்ளிக் அப்பியரன்ஸ் அப்படிங்கிறது கொடுக்காமல் இருப்பதற்கான காரணம் யுத்தம் நடந்துட்டு இருக்கிறனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது இந்த முஜ்தபா கமேனி அவர்கள் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் எந்தெந்த நாடுகளில் இஸ்ரேல் ஆன்டி இஸ்ரேல் ஃபோர்ஸ் இருக்கோ, அதாவது ஹிஸ்புல்லா, ஹூத்தி, ஹமாஸ் இப்படிலாம் இருக்குல்ல, இவங்க எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே தொடர்ந்தான சப்போர்ட் ஈரான் செய்து கொண்டே இருக்கும், அதில் மாற்றமே இல்லை. நீ என்ன தான் அடிச்சுக்கோ, எவ்வளோ வேணாலும் செஞ்சுக்கோ, ஆன்டி இஸ்ரேல் ப்ரொபகண்டா இருக்கக்கூடிய உனக்கு என்னுடைய எப்போதும் சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லி முஜ்தபா கமேனி அவர்களிடம் இருந்து வந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அப்படிங்கிறது வெளியாகிருக்கிறது. ஸோ இங்கே ஹூத்திஸ் இன்னைக்கு 3வது அட்டாக்கை நடத்திட்டாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, வார் சின்னதாகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிட்டு இருக்கோம்னா, ஹூத்திஸ் ரெட் சி பக்கமாக சவுதி அரேபியாவுக்கு பெரிய ஆப்பு நெருங்கிக்கிட்டு இருக்கு. ரெட் சியை நிப்பாட்டினாங்கன்னா பாபல் மந்தீப் மூடப்பட்டு விட்டது என்றால் அது சவுதி அரேபியாவுக்கு பெரும் சிக்கல். இவ்வளோ நாள் சவுதி அரேபியா அந்த பக்கமாக ஒரு கொஞ்சம் பேரல்ஸ் அவங்களுடைய பைப்லைன் வழியாக வெளிநாடுகளுக்கு அனுப்பி விட்டுட்டு இருக்காங்க. ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் இல்லைனா என்னப்பா, நாங்கள் பைப்லைன் போட்டிருக்கோம்ப்பா, பைப்லைன் வழியாக அனுப்பி விட்ருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதற்கும் ஆப்பு வைப்பதற்கு ஹூத்திஸ் ரெடி ஆகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதும் கூடுதலான தகவல். ஸோ இது மட்டும் கிடையாதுங்க, ரொம்ப 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 முக்கியமாக ட்ரம்ப் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது ஒரு பெரும், என்ன பேச போகிறாருன்னு தெரியல, பட் கண்டிப்பாக எதாவது உளறி வைப்பார். அப்படி வைக்கும்போது அது என்னங்கிறத நம்ம தமிழ் பொக்ஷத்தில் பார்த்துடலாம். இந்த பதிவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.